யாருக்கு தாங்க பிடிக்காது இந்த வீடுன்னு சொல்கிற அளவுக்கு கான்டெம்பரரி ஸ்டைலில் எலிவேஷன் டிசைன், கிளாஸியான இன்டீரியர் ஒர்க்குன்னு வீட்டை அருமையாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட இன்னொரு ஹைலைட்ஸ் என்னென்னா ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப். டிவி, சோஃபா, டைனிங் டேபிள், கேஸ் ஸ்டவ், மிக்சர், கிரைண்டர், கண்டெய்னர்ஸ், கப்ஸ், பிளேட்ஸ், வாட்டர் பியூரிஃபையர், ஃப்ரிட்ஜ், உட்டன் காட், மேட்ரஸஸ், பில்லோ, டேபிள், சேர், விண்டோ லைட், ஃபேன், கர்டைன், டெக்கர் ஐட்டம், சோலார் வாட்டர் ஹீட்டர், பாத்ரூமில் டவல், பக்கெட், மக், மாப், டஸ்ட்பின், இந்த மாதிரி A to Z எல்லா ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் லைக் ஆட்டுக்கல், அம்மிக்கல், உராய்க்கல், மண் அடுப்பு, துளசி மாடம், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா ஸ்டாண்டர்ட் ஐட்டம்ஸை கொடுத்து வீட்டை ஒரு அழகான 3 BHK ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுகளை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சவுத் ஈஸ்ட் கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1433 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 30 அடி அகலமாகவும் 47.25 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். பால்கனியை ஸ்கொயர் ஷேப்பில் ஹைலைட் பண்ணி அதில் கிராஸ் வால்ஸெல்லாம் கொடுத்து நிறைய டெக்ஸ்சர் ஒர்க்கோட ஒயிட் அண்ட் கிரே கலரில் கான்டெம்பரரி ஸ்டைலில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக மெயின் என்ட்ரன்ஸில் கான்கிரீட்டில் பெரிய ஆர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் பெரிய மெட்டல் கேட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கவர்டு கார் பார்க்கிங், சைஸ் 10x16. ஈஸ்ட் சைட் செட்பேக் ஏரியாவில் குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இந்த ஜலமுலையிலே பார்த்தீங்கன்னா கார்னரில் சின்னதாக துளசி மாடமும் கொடுத்துருக்காங்க. நார்த் செட்பேக் ஏரியாவில் யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணி அங்கே கிரானைட் ஃபினிஷில் டேபிள் டாப் அமைச்சு அதில் ஆட்டுக்கல், அம்மிக்கல், உராய்க்கல், அது போக பெரிய சிங்க்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. கார்னரில் அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 3x8, இந்தியன் டாய்லெட் டைப். ஃப்ரண்ட்டில் கிரானைட் ஃபினிஷில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட கீழே சூரேக்கும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை டீக்குட்டில் ரெடி பண்ணி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால், சைஸ் 16x11. தரைக்கு முழுவதும் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. கிளாஸ் டாப்போட சென்டர் டேபிளும் எல் ஷேப்பில் லக்ஸரி டைப்பில் லெதர் ஃபினிஷில் சோஃபாவும் கொடுத்துருக்காங்க. நார்த் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய உட்டன் டிவி யூனிட் வித் டிவியோட கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து கிச்சனுக்கு என்ட்ராரோ அந்த இன்பிட்வீன் பார்ட்டிஷன் வாலுக்கு கிராண்டாக உட்டில் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வச்சு ஒரு அழகான ஷோகேஸ் யூனிட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ரூம், சைஸ் 11x8. சென்டரில் 4 சீட்டர் டைப்பில் டைனிங் டேபிளும் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் மிரரும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த கார்னரில் உட்டன் பூஜா கேபினெட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. உள்ள நிறைய சாமி ஃபோட்டோஸ் கொடுத்து அதுக்கு ஸ்பாட்லைட்ஸ் அண்டு சைடு பூரா ப்ரொஃபைல் லைட்ஸும் நிறைய பூஜா திங்ஸும் வச்சுருக்காங்க. நார்த் சைடில் பெரிய உட்டன் க்ராக்கரி யூனிட் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பெரிய டால் கேபினெட் பிளான் பண்ணி அதுக்கு கிராண்டாக கிளாஸ் டோர் அண்டு கிளாஸ் செல்ஸ் கொடுத்து சுற்றியுமே ப்ரொஃபைலைட்ஸ் மாட்டி உள்ள கிளாஸஸ் அண்டு பவுல்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்டில் கிச்சன்,
சைஸ் 11.4க்கு 8.5. இது ஃபுல்லி மாடுலர் கிச்சன். எல் ஷேப்பில் கிரானைட் டாப்பில் கவுண்டர் டாப் அமைச்சு கீழே பூரா பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. மண் அடுப்பு, 3 பர்னர் டைப்பில் கேஸ் ஸ்டவ், மேலே எலக்ட்ரிக் சிம்னி எல்லாமே கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸ் கொடுத்து உள்ள நிறைய கண்டெய்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. மிக்ஸி, கிரைண்டர் இந்த மாதிரி கிச்சனுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஹோம் அப்ளைசன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் கீழே கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃபுல்லாக பேஸ் கேபினெட்ஸ். டேபிள் டாப்பில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. டேபிள் டாப்பில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பேஸ்கெட்ஸும் மேலே வாட்டர் பியூரிஃபையரும் மாட்டியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே நிறைய டால் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க. நார்த் சைடில் மட்டும் இல்லாமல் வெஸ்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கபோர்ட் அண்ட் டால் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் ஸ்டோரேஜுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நிறைய கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் கூட மேலே சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கேஸ் ஸ்டவ், சிம்னி, வாட்டர் பியூரிஃபையர், மிக்சர், கிரைண்டர், ரெஃப்ரிஜரேட்டர், அது போக க்ராக்கரி ஐட்டம்ஸ் லைக் பிளேட், கிளாஸ், பவுல்ஸ், கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து மாடுலர் கிச்சனை ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 17க்கு 10.5. சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சென்டரில் பெரிய உட்டன் காட், 2 பக்கம் சைட் டேபிள்ஸ், ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே ஃபுல்லாக வார்ட்ரோப்ஸ், விண்டோ ஃப்ரண்ட்டில் ஒரு விண்டோ சீட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் வாலில் சிம்பிளாக ஒரு டிவி யூனிட், அது போக நார்த் வெஸ்ட்டில் ஒரு ஃபுல் லென்த் மிரர் வச்சு ஒரு அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10.5க்கு 5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் கிரானைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட் அண்ட் மிரரோட கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் டிஸ்டர்ப் ஆகாதபடி ஸ்டேர்கேஸ்க்குன்னு தனியாக ஸ்பேஸ் ஒதுக்கி அங்கே இன்னர் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே கபோர்ட் ஒர்க் செஞ்சு உள்ள யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டுக்கு போகிற கிராண்டாக கிரானைட்டை லே பண்ணி சைடு ஹேண்ட்ரையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை மேலும் அழகுபடுத்துகிற விதமாக நிறைய இடங்களில் டெக்கர் எலமெண்ட்ஸ், பிளான் பாட்ஸ், அது போக லைட்ஸ் எல்லாமே கொடுத்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச். சைஸ் 11க்கு 10.5. இங்கேயும் சோஃபா, டீபாய் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம். சைஸ் 17க்கு 10.5. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாதிரி இந்த பெட்ரூம்லையும் மேலே ஃபால் சீலிங் ஒர்க், சென்டரில் உட்டன் காட், மேட்ரஸஸ், பில்லோஸ், லாஃப்ட் கபோர்டு, வார்ட்ரோப், டிவி யூனிட், கார்னரில் பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள், விண்டோஸ்க்கு எல்லாமே கர்டென்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க.
அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 10:30க்கு 5. வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவர், ஹெல்த் ஃபாசர், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் மாட்டியிருக்காங்க. அது போக டவல், பக்கெட், மக், மாப், டஸ்ட்பின் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து காமன் பாத்ரூம் கென்றாரோ சைஸ் 11க்கு 5. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற 3rd பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 17க்கு 11.25. மற்ற 2 பெட்ரூம்ஸை மாதிரி இந்த பெட்ரூம்லையும் உட்டன் காட், ஃபால் சீலிங் ஒர்க், வார்ட்ரோப், கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் கொடுத்துருக்காங்க. அது போக அடிஷ்னலாக உட்டன் காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்போர்ட் டிசைன் மேலே சீலிங் வரைக்கும் செஞ்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் ஃப்ரண்ட் சைடில் வர்றதுனால ஒரு கவர்டு பால்கனி மாதிரி இருக்கட்டுன்னு ஃப்ரண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டால் விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வாங்கினீங்கன்னா நீங்கள் போட்டுக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் வெஹிக்கிள்ஸ், கிச்சனில் ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் இது மட்டும் இருந்தால் போதும். மற்ற எல்லாமே, அதாவது வீட்டுக்கு தேவையான எல்லா ஸ்டாண்டர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்டில் ஃப்ரண்ட் பால்கனி சைஸ் 15க்கு 10. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஊஞ்சல் மாட்டியிருக்காங்க. கார்னரில் கிரானைட் ஸ்லாப்ஸ் கொடுத்து ஒரு சின்ன சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் கொடுக்குறேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து மேலே டெரஸ்க்கு போகிறோம். அந்த படிக்கட்டுக்கு போகாமே கிராண்டாக கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட்ரையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ஃப்ளோருக்கு பூரா வெதரிங் டைல்ஸ் லே பண்ணி அங்கே சோலார் வாட்டர் ஹீட்டர், பூஸ்ட் பம்ப், அது போக உட்காரதுக்கு வசதியாக ஒரு பெஞ்சும் கட்டியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில், சூலூரில், திருச்சி NH ரோடுக்கு பக்கமாகவே லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,50,00,000. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.